தைப்பூசத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கோவையில் யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதாக கருப்பர் கூட்டத்தை கண்டிக்கும் வகையில் கடந்த 6ஆம் தேதி முதல் பாஜகவின் மாநில தலைவர் முருகன் வேல் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வேல் யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கோவை வந்த பாஜக மாநில தலைவர் முருகனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அக்கட்சியினர் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் முருகன் அரசு விருந்தினர் மாளிகையில் கர்நாடக துணை முதலமைச்சர் அஸ்வ நாராயணனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் இருவரும் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். தொடர்ந்து சிவானந்தா காலனியில் அமைக்கப்பட்டிருந்த வேல் யாத்திரை பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பாஜகவின் மாநில தலைவர் முருகனுக்கு அங்கு திரண்டு இருந்த பாஜக தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த விவசாய சட்டத்தை வச்சு தமிழ்நாட்டு விவசாயிகள் இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் ரொம்ப தெளிவா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னாலும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்களுடைய அக்கௌண்ட்ல வருடத்திற்கு 6000 ரூபாய் விதை வாங்குவதற்கும் விளைச்சல களை எடுப்பதற்கும் விளைபொருட்கள் வாங்குவதற்கும் உரம் வாங்குவதற்கும் பூச்சி மருந்து வாங்குவதற்கும் எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்கள் ஸ்டாலின் அவர்கள் என்று ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் அவர்களுடைய மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க. போட்டுகின்ற முருகப்பெருமானுடைய தைப்பூச விழாவிற்கு தமிழக அரசாங்கம் அரசு விருதை அளிக்க தீர வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுமக்கள் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை.